செம்ம பழம் எல்லாம் உனக்கா? அம்மாவுக்கு இது நெல்லிக்காய், இலந்தக்காய், நாட்டு கொய்யாப்பழம், இந்த மூணையுமே நம்ம சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மறுபடியும் அந்த இலந்த மரத்தை தேடி தான் வந்திருக்கோம். ஒரு காய் நிறையா இருக்குது. நிறைய விழுந்துருச்சு. சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இழந்த பழத்தை முதல்ல பொறுக்கிக்கிறோம். மக்களே, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். பாருங்க, பழம் நல்லா குண்டு குண்டாக இருக்குது. சரி, நம்ம பறிக்கிற வேலையை பார்க்கலாமா? என்ன சாப்பிட்ற? இழந்த காயா? ஒரு வழியாக இழந்த பழம் பறிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் காயாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தோம்னா இன்னும் நல்லா பழுத்துரும். மேலெல்லாம் நல்லா குண்டு குண்டாக பழம்பழமாக இருக்குப்பா. மகி கையில் பார்த்தீங்களா, ஒன்றுக்கு 2 கை வச்சிருக்கிறா. மயில் அது யாருக்கு? எல்லாம் உனக்கா? அம்மாவுக்கு இதுவா? சரி, போலாமா? சரி. அம்மா வந்து பார்த்துட்டு போ. செம்ம பழம். எங்கே நீங்கள் இலந்தக்காய் பார்த்தீங்கன்னாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இலந்தக்காய் சாப்பிட்ற எல்லாத்துக்கும் தெரியும் இலந்த பழத்தோட அருமை என்னன்னு. ஏகப்பட்ட மருத்துவ குணமும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெல்லிக்காய், இலந்தக்காய், நாட்டு கொய்யாப்பழம், இந்த மூணையுமே நம்ம சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருப்போம். இவன் என்னடா பண்ணுறான்னு தெரியாமல் பாட்டி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. என்ன பாட்டி?